இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய தலைப்பானது தடையா இல்லாமல் தடம் பதிக்க என்ற மைய கருத்தில் நாம் சிந்திக்க இருக்கிறோம். இன்றைய நற்செய்தியில் இயேசு தன்னுடைய பாடுகளை முன்ன அறிவிப்பதை நாம் பார்க்கிறோம். அவர் சீடர்களை தயார்படுத்தி அவர் இல்லாத பொழுது அவர்கள் முழுமன தைரியத்தோடு நற்செய்தியை பறைசாற்ற வேண்டி அவர்களுக்கு தன்னுடைய இறப்பை பற்றி முன்னறிவிக்கிறார். விடுதலை பயணம் நூல் அதிகாரம் 30 இறைவார்த்தை 13 நாம் வாசிக்கிறோம். எண்ணிக்கைக்கு படும் யாவரும் திருத்தல செக்கேலில் அரை செக்கேல் வீதம் கட்ட வேண்டும். அதாவது 20 வயதிற்குட்பட்ட ஒவ்வொரு யூத ஆண்களுமே தங்களுடைய கோவில் வரியை செலுத்த வேண்டும். செக்கேல் என்றால் கிரீக்கிய மொழிப்படி திராக்மா என்று சொல்லலாம். அரை செக்கேல் 2 திராக்மாக்கு சமமாகும். பிறகு நெகேமியாவின் காலகட்டத்தில் மக்கள் பெரும் இன்னலுக்குள்ளும் பெரும் அவதிகளும் ஏற்பட்ட நிலையில் அந்த அரை செக்கேலை 1/4 செக்கேல் வரியை செலுத்த சொன்னார்கள் கோவில் அதிகாரிகள். அதாவது ஒரு சராசரி மனிதனின் 2 நாள் வேலை கூலி தான் அவர்கள் வரியாக செலுத்த வேண்டும். அப்படி அவர்கள் வரியை செலுத்த தவறினார்கள் என்றால் கோவில் அதிகாரிகள் அவர்கள் பொருட்கள் அனைத்தையும் அபகரிக்க அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இயேசு கப்பர்நாவுக்கு செல்கிறார். அப்பொழுது கோவில் அதிகாரி ஒருவர் பேதுருவிடம், உங்கள் போதகர் வரி செலுத்துகிறாரா என்று கேட்க, பேதுரு இயேசுவின் எண்ணத்தை அறியாமலேயே அவர் செலுத்துவார் என்று கூறிவிடுகிறார். பிறகு இயேசு பேதுருவிடம், அவர்கள் யாரிடமிருந்து வரி வசூலிக்கிறார்கள், தங்கள் மக்களிடமிருந்தா அல்லது மற்ற மக்களிடமிருந்தா என்று கேட்க, மற்ற மக்களிடமிருந்து வரி வசூலிக்கிறார்கள் என்று உறுதி செய்த பிறகு இயேசு வரியை செலுத்த சொல்கிறார். இதில் இயேசு யாருக்கும் தடையாக இருக்க விரும்பவில்லை. மத்தேயு அதிகாரம் 17 இறைவார்த்தை 27 சொல்கின்றது, ஆயினும் நாம் அவர்களுக்கு தடையாக இருக்கக்கூடாது என்பதை வலியுறுத்தி கூறுவது நாம் பார்க்கிறோம். ஒருவேளை இயேசு வரி செலுத்த வேண்டாம் என்று சொல்லியிருந்தால் என்ன நிகழ்ந்திருக்கும்? கண்டிப்பாக அதிகாரிகளுக்கும் இவர்களுக்கும் பிரச்சனை ஏற்பட்டிருக்கும். அவர்கள் இயேசுவை சிறைப்பிடித்து கூட சென்றிருந்திருக்கலாம். ஆனால் இயேசு அந்த இடத்தில் தன்னுடைய நேரம் வராததை அறிந்தவராக அவர் தடையாக இருக்க விரும்பவில்லை. ஆனால் இவை அனைத்தையும் சேர்த்து கல்வாரி பலியில் தன் தடம் பதித்து கரம் விதித்து அடக்குமுறையிலிருந்தும் அடிமைத்தனத்திலிருந்தும் மக்களை விடுவிக்கிறார். இயேசு அந்த இடத்தில் ஒரு தடையாக இல்லை, தடம் பதிக்கிறார். ஆம் அன்பார்ந்த சகோதரர்களே, நாம் இந்த நிகழ்விலிருந்து சிந்திக்க வேண்டியது, நாம் நம் வாழ்வில் யாருக்காவது தடையாக இருக்கின்றோமா? யாராவது ஒருவரின் செயல்களுக்கு தடையாக இருக்கிறோமா? யாராவது ஒருவரின் முயற்சிகளுக்கு தடையாக இருக்கிறோமா? யாராவது ஒருவரின் முன்னெடுப்புகளுக்கு தடையாக இருக்கின்றோமா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆனால் நாம் தடையாக இருக்க வேண்டியது எதற்கு? அநீதிகளுக்கு எதிராக, சாமானிய மக்களுக்கு எதிராக நிகழும் பிரச்சனைகளுக்கு எதிராக, ஏன் தவறான எல்லாவற்றுக்கும் நாம் தடையாக தான் இருக்க வேண்டும். அதே சமயத்தில் இயேசு தன்னுடைய நேரத்திற்காக எவ்வாறு அமைதியுடனும் பொறுமையுடனும் காத்திருந்தாரோ அதே போல் நாமும் நம் வாழ்வில் இறை திருவுளத்தை நிறைவேற்ற அல்லது இறைவன் நமக்காக வைத்திருக்கும் நேரத்திற்காக பொறுமையோடு காத்திருந்து இறை திருவுளத்தை நிறைவேற்ற முயற்சி செய்வோம். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, எவ்வகையிலும் இறைவனுக்கும் நன்மை செய்யும் மனிதர்களுக்கும் தடையா இல்லாமல் இறைவனின் பணி செய்து தடம் படைப்பவர்களாக நாம் வாழ முயற்சி செய்வோம்.